الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وربك يخلق ما يشاء ويختار ما كان لهم الخيرة سبحان الله وتعالى عما يشركون. وقال أيضا: عسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. صدق الله العلي العظيم. عن أبي بكر الصديق رضي الله عنه قال: أن النبي صلى الله عليه وسلم كان إذا أراد أمرا قال: اللهم اخر لي فاختر لي. رواه الترمذي. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹுடைய பெயரை சொல்லி இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக பின்பற்றி ஒழுகி அவர்களின் கிளையார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் பரியந்தம் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கோரியதன் பின்னால், புனிதமான ஜுமாவுடைய கடமையை அல்லாஹுடைய மாளிகையில் நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, இந்த பள்ளியிலே தரித்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற நல்ல நிய்யத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்தவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹ் இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது என்னென்ன நலவுகளை எல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக நம்மை ஏவி இருக்கிறானோ அத்தகைய அனைத்து நலவுகளையும் நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்பதாக தடை விதித்திருக்கிறானோ அத்தகைய அனைத்து தடைகளை விட்டும் முற்றாக தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவனை அஞ்சி பயந்து வாழுமாறு நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனிதமான குர்ஆனில் அல்லாஹ் மனிதர்களிடத்தில் விரும்பக்கூடிய சில பண்புகளை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் சில பண்புகளை அல்லாஹ் விரும்பவில்லை என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே மனிதனிடத்தில் விரும்பக்கூடிய பண்புகள் என்று வருகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான்: இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹ் மீது தவக்குல் ஆதரவு வைக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். உபகாரம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் மனிதர்களிடத்திலே இருக்க வேண்டிய அல்லாஹ் விரும்பக்கூடிய சில பண்புகளை சொல்லி அல்லாஹ் இன்ன மக்களை விரும்புகிறான் என்று குர்ஆனிலே மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, அதே போன்று அல்லாஹ் விரும்பாத சில பண்புகளையும் குர்ஆனிலே சொல்கிறான். அவைகளை விரும்பவில்லை என்றும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். இந்த உலகத்திலே அநியாயம் செய்யக்கூடிய, பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஸாலிமீன். அநியாயக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதனை அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன்.
நிராகரிப்போரை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை எடுத்து பார்க்கின்ற போது அல்லாஹ் யாரை எதனை விரும்புகிறான் என்பதனை படித்து அந்த பண்புள்ள மக்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனையும், அல்லாஹ் யாரை விரும்பவில்லை, எந்த குணமுள்ள மக்களை அல்லாஹ் விரும்பவில்லை என்பதனை விளங்கி அந்த பண்புகளை விட்டும் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதனையும் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு அழகான வசனம், அல்லாஹ் இவ்வாறான சக்தி உள்ளவன் என்றால் வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார், அல்லாஹ் தான் உங்களுடைய ரப்பு தான் உங்களை படைக்கிறான். யஹ்லுக், எங்களை படைச்சது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலால். மா யஷாஉ வ யக்தார், அல்லாஹ் எதனை நாடுகிறானோ அதனை படைக்கிறான். அல்லாஹ் எதனை நாடுகிறானோ எதனை தேர்ந்தெடுக்கிறானோ அதனை அல்லாஹ் உருவாக்கி வைக்கிறான் என்பதனை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார், உலகத்தில் அல்லாஹ் நடக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறான். உலகத்தில் எதனை உருவாக்க வேண்டும் என்பதனையும் அல்லாஹ்வே தேர்வு செய்கிறான். அது மனிதனோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய படைப்புகளோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனுடைய அறிவுக்கு எட்டிய செய்தியாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, அதனுடைய முழுமையான கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது என்பதனை மிக தெளிவாக குர்ஆன் சொல்லுது. மா கான லஹுமுல் ஹியரா, அல்லாஹ் எதனை தேர்ந்தெடுக்கிறான், அல்லாஹ் எதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான், அல்லாஹ் எதிலே சக்தி பெற்றவனாக இருக்கிறான், அல்லாஹ் எதனை படைக்கிறான் என்ற விஷயத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்ற அந்த சக்தியை கொடுக்கவில்லை. மனிதர்களுக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுக்கல, மனிதர்களுக்கு அல்லாஹ் அந்த பலத்தை கொடுக்கல. மா கான லஹுமுல் ஹியரா, தேர்ந்தெடுப்பது என்பது உங்களுக்கு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டது என்பதனை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அன்பானவர்களே, மிக இலகுவாக உதாரணமாக சொல்லலாம். கணவன் மனைவி என்ற அந்த குடும்பத்திற்கு பிள்ளை பேறு என்பது, பிள்ளை கிடைக்குமா கிடைக்க மாட்டா என்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அதனை எங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் மனைவியை தேர்ந்தெடுக்கலாம், மனைவியை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அந்த மனைவியின் மூலமாக பெறக்கூடிய பிள்ளை, அது பிள்ளை பெறப்போகிறாளா இல்லையா என்பதும், அல்லது அவர்களுக்கு பிள்ளை கிடைக்குமா கிடைக்க மாட்டாது என்பதும், அல்லது கிடைக்கின்ற பிள்ளை ஆனா பெண்ணா என்பது, இந்த இக்தியார், இந்த செலக்ஷன் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. மா கான லஹுமுல் ஹியரா, இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, இது குர்ஆனுடைய செய்தி. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரப்புக யஅலமு மா துகின்னு சுதூருஹும் வமா யுஅலினூன், தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட ரப்பு இருக்கிறானே இவனுக்கு தான் தெரியும் உங்களோட உள்ளத்துல நீங்க எதை மறைச்சு வச்சிருக்கீங்க என்பதும், நீங்க எதனை வெளிப்படுத்தி சொல்றீங்க, வெளிப்படையாக சொல்றீங்க என்பதனையும் படைத்த இறைவன் தான் அறியக்கூடியவன். ரப்புக யஅலம் மா துகின்னு சுதூருஹும் வமா யுஅலினூன். அன்பானவர்கள், இதுதான் எங்களோட ரப். உலகத்தில் படைக்கின்ற வல்லமை உள்ளவனும், எதனை படைக்க வேண்டும், எதனை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருக்கின்ற வல்லமை உள்ளவனும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தான் என்பதனை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த புனிதமான குர்ஆனுடைய ஆயத்தை அடிப்படையாக கொண்டு எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான 3 பண்புகளை படித்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதில் முதலாவது பண்புதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரு மனிதன் இறைவனோடு தொடர்பு படக்கூடிய, ஒரு மனிதன் படைத்த இறைவனிடத்திலே தன்னுடைய விடயங்களை ஒப்படைக்கக்கூடிய அந்த அழகான பண்பை, வாழ்க்கை பாடத்தை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இதுக்கு பெயர் அன்பானவர்களே இஸ்திகாரா. இஸ்திகாரா நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஸலாத்துல் இஸ்திகாரா. இஸ்திகாரா என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2 விடயங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதனை தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது, இதனை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அல்லது இதனை செய்வது நல்லதா என்று அவன் தடுமாற்றத்திலே இருக்கின்ற போது
அல்லாஹ்விடத்திலே அதனை ஒப்படைத்து இதனை ஒன்றை தேர்வு செய்வதற்கு தான் இஸ்திகாரா என்று சொல்வது. ஸலாத்துல் இஸ்திகாரா, இஸ்திகாரா தொழுகை. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்றால், மனிதன் இந்த உலகத்திலே ஏதாவது ஒன்றை வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போது அதில் எதனை செய்வது என்று தடுமாற்றம் வந்தால் அந்த நேரத்தில் மனிதன் அந்த ரெண்டுல ஒன்றை அல்லாஹ்விடத்தில் பாரம் கொடுத்து அதனை அல்லாஹ்வுடைய அந்த தவக்குலின் அடிப்படையிலே செய்கின்ற போது அந்த செய்யக்கூடிய காரியத்திலே வெற்றி பெறுகிறான் என்ற அந்த வாழ்க்கை பாடத்தை குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான இதா அராத் அம்ரன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பயும் ஒரு செய்தியை ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால செய்ய வேண்டும் என்று நினைச்சா அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் கிட்ட துவா செய்வாங்க, அல்லாஹும்ம ஹிர்லி ஃபக்தர்லி, யா அல்லாஹ் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், ஆகவே இந்த காரியத்தில் நல்லதை நீ எனக்கு தேர்ந்தெடுத்து தருவாயாக. அன்பானவர்களே, நாங்கள் எதில் தேர்வு செய்யறது? எதில் தேர்வு செய்யறது? வாஜிபான ஒரு விஷயத்தில் தேர்வு செய்ய இயலாது. இப்போ நாங்கள் சுபஹுக்கு எழும்புறதா சுபஹ் தொழுகிறதா இல்லையாண்டு ஒருத்தருக்கு இஸ்திகாரா செய்ய இயலாது. அது வாஜிப், அது செய்துதான் ஆக வேண்டும். அதில் தேர்வு என்பது கிடையாது, அது கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும். அதனை யாராலும் புறக்கணிக்கவோ அல்லது செய்வோமா வேண்டாமா என்று நினைப்பதோ கூடாது, ஹராம். கட்டாயமான ஒரு அமலில் தேர்வு என்பது இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஹருடைய அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் வியாபாரம் முபாஹ், முஸ்தஹப், ஆகுமான ஒன்று. செய்யவில்லை என்றால் குற்றவாளியாக கருதப்பட மாட்டோம். ஆனால் தொழுகை அது வாஜிபான ஒன்று, கட்டாயமான ஒன்று. இது செய்யவில்லை என்றால் அல்லது வேண்டும் என்றே பிற்படுத்தினால் அதற்குரிய குற்றத்தை நாம் சுமக்க வேண்டி வரும் என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் மனுஷன் எதை முடிவு செய்யணும்? இந்த நேரத்தில் தொழுவோமா வானதா என்பதல்ல, கட்டாயம் தொழுதுதான் ஆக வேண்டும். அதில் தேர்வு என்பது மனிதனுக்கு வழங்கப்படவில்லை, ஏனென்றால் அது வாஜிப், கட்டாயம். அன்பானவர்களே, அதே போன்று ஹராமான ஒரு செய்தி, ஒரு மனிதன் ஹராமான ஒரு பயணத்தை செய்ய நினைக்கிறான், ஒரு ஹராமான பயணத்துக்கு போக நினைக்கிறான், அல்லது ஒரு ஹராமான இஸ்லாம் தடை செய்த ஒரு காரியத்தை செய்ய நினைக்கின்ற போது இந்த நேரத்திலே இஸ்திகாரா என்பது கிடையாது. இதனை செய்வோமா செய்ய வேண்டாமா என்று சிந்திப்பதோ அல்லது அல்லாஹ்விடத்திலே அதற்கான உதவிகளை தேடுவதோ என்பது அது மறுக்கப்பட்டது, அது செய்ய முடியாது. ஏனென்றால் ஹராம் அது தவிர்க்கப்பட வேண்டியது, அதிலே மனிதனிடத்திலே தேர்வு என்பது இல்லை. அன்பானவர்களே, அப்படியானால் தேர்வு என்பது எதிலே இருக்கிறது? முபாஹான, முஸ்தஹப்பான, சுன்னத்தான அம்சங்களில் தேர்வு செய்ய முடியும் என்பதனை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தெளிவாக சொன்னார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் வழமையாக நாங்கள் இஸ்திகாரா என்பது நினைவு வருவது எப்பென்றா திருமணம் முடிக்கின்ற போது மாப்பிள்ளை யோசிக்கிறாரு, எனக்கு 4-5 பொன் வந்து கொண்டிருக்குது, இந்த நேரத்தில் யாரை திருமணம் முடிக்கிறேன்? இப்போ இவரை யோசிக்கிறாரு, நாங்கள் இஸ்திகாரா செய்வோம். அன்பானவர்களே, திருமணத்தில் மட்டும் இல்லை, வியாபாரத்திலேயும் இஸ்திகாரா இருக்கிறது, படிப்பிலேயும் இஸ்திகாரா இருக்கிறது. மார்க்கம் அனுமதித்த எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் முபாஹான, ஆகுமான, முஸ்தஹப்பான எந்த ஒரு காரியத்திலேயும் இதனை 2 காரியம் அல்லது 3 காரியம் வருகின்ற போது அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்வது அல்லது ஸலாத்துல் இஸ்திகாரா, இஸ்திகாராவுடைய தொழுகையை தொழுவது ஆகுமானது, சுன்னத்தான ஒரு அமல் என்பதனை உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் 2 வியாபாரம் எங்களுக்கு முன்னால் இருக்குது, அல்லது ஒரு வியாபாரம் 2 முறைகள் இருக்கிறது, இதில் எந்த முறையை தேர்ந்தெடுத்தா அந்த வியாபாரத்திலே வெற்றி பெறலாம் என்று சிந்திக்கின்ற போது அது முபாஹான, ஆகுமான வியாபாரமாக இருந்தால் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே 2 ரகாத்தை தொழுது, யா அல்லாஹ் நான் இன்னின்ன காரியத்தை செய்து நினைக்கிறேன் என்று ஒரு மனிதன் இஸ்திகாரா செய்வது சுன்னத்தான ஒரு அமல். அன்பானவர்களே, இது எதோடு சம்பந்தப்படுகிறது என்றால் ஒரு மனிதனை நேரடியாக படைத்த இறைவனோடு தொடர்புபடுத்தக்கூடிய செய்தி. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு அழகான ஹதீஸ். இந்த நேரத்தில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க,
கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனல் இஸ்திகாரத ஃபில் உமூரி குல்லிஹா கமா யுஅல்லிமுனா சூரத மினல் குர்ஆன். எல்லா விஷயத்திலேயும் இஸ்திகாரா செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத் தந்தாங்க. எதை மாதிரி என்றா குர்ஆனுடைய ஒரு சூறாவை படிச்சு தர மாதிரி, குர்ஆனுடைய ஒரு சூறாவை படிச்சு தார மாதிரி ஸலாத்துல் இஸ்திகாரா எங்கட ஆகுமான காரியங்களில் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகின்ற, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அதில் தேர்ந்தெடுக்கின்ற அந்த தொழுகையை இஸ்திகாராவை குர்ஆனுடைய ஒரு சூறாவை படிச்சு தார மாதிரியே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு படிச்சு தந்தாங்க என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. யகூலு இதா ஹம்ம அம்ருக்கும், உங்களுக்கு ஒரு செய்தி, இதா ஹம் அஹதுக்கும், உங்களுக்கு யாராவது ரெண்டு விடயங்கள் ஒன்றே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்பட்டால் ஃபல்யர்கா ரக்அத்தைன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு ரக்அத் தொழுங்க, ரெண்டு ரக்அத் தொழுகையை தொழுங்க. மின் கைரில் ஃபரீலா, இந்த ரெண்டு ரக்அத் தொழுகை ஃபர்லான தொழுகை அல்ல, சுன்னத்தான தொழுகை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரெண்டு ரக்அத் தொழுகையை தொழுததுக்கு பின்னால ஃபும்மல் யகுல், அந்த மனிதன் துஆ செய்யட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், யா அல்லாஹ் அறிவு என்பது உனக்கு சொந்தமானது, உன்னுடைய அறிவை கொண்டு நான் இந்த விஷயத்திலே ஒரு தேர்வை எடுக்க விரும்புகிறேன் யா அல்லாஹ். வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக், உன்னுடைய பலம், உன்னுடைய சக்தி, இதனை கொண்டுதான் இந்த விடயத்திலே உன்னிடம் உதவி தேடுகிறேன். வ அஸ்அலுக மின் ஃபضலிகல் அதீம், உன்னுடைய மகத்தான அருட்கொடையிலிருந்து உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர், யா அல்லாஹ் நீதான் சக்தி பெற்றவன், இந்த விடயத்தில் எனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. வதஅலம் வலா அலம், இதில் நரவு இருக்கிறதா கெடுதி இருக்கிறதா என்பதனை நீதான் அறிவாய், அதே நேரம் அது பற்றிய அறிவு என்னிடத்திலே இல்லை. வ அன்த அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை அறிந்தவன் யா அல்லாஹ் நீதான் என்று மனிதன் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அந்த காரியத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற ஈமானிய பாடத்தை இந்த துஆவின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தாரான். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர், நான் படிக்க போறேன், யூனிவர்சிட்டிக்கு போறேன், அல்லது இந்த துறையை தேர்ந்தெடுக்க போகிறேன், அல்லது இந்த வியாபாரத்தை செய்ய போகிறேன், அல்லது இந்த இடத்திலே வீடு கட்டப் போகிறேன், அல்லது இந்த வீடை நான் வாங்க போகிறேன், அல்லது இந்த வாகனத்தை நான் சொந்தமாக்கி கொள்ள போகிறேன், அல்லது இந்த வியாபாரத்திலே நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் ஆகுமான பல்வேறு காரியங்கள் அன்பானவர்களே, அல்லது இந்த கம்பெனியோடு நான் என்னுடைய வியாபாரத்தை நான் ரெஜிஸ்டர் செய்ய போறேன் என்ற சந்தர்ப்பங்களில் கூட அன்பானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர், யா அல்லாஹ் நான் கை வைக்க போற இந்த காரியம், இந்த காரியத்தை பற்றி ஹைருன் லீ ஃபீ தீனி, இந்த காரியத்தில் இந்த விஷயத்தில் நான் கையை வச்சா அது என்ன மார்க்கத்துக்கு பாதிப்பு வரமாட்டாது. முதலாவது எதுக்கு? என்ன மார்க்கத்துக்கு பாதிப்பு வரமாட்டாது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் பார்க்குறது இதனால் வரக்கூடிய ஃபியூச்சர் ப்ராஃபிட் என்னது, எதிர்காலத்தில் வரக்கூடிய நலவு என்னது என்று தான் யோசிக்கிறோமே தவிர இதில் மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறதா என்பதனை சிந்திப்பது மிகவும் குறைவு. எப்ப மார்க்கத்தை வித்து ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய நினைக்கிறோமோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுல வெற்றி என்பது கிடைக்க மாட்டாது, அதுல நலவு என்பது உருவாக மாட்டாது. இதுதான் நபி சொல்லி தந்த ஈமானிய பாடம், ஈமானிய உணர்வு. அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்திருந்தால் அன்ன ஹாதல் அம்ர், நான் செய்யக்கூடிய வியாபாரம், நான் முடிக்கக்கூடிய திருமணம், நான் வாங்கக்கூடிய வாகனம், அல்ல நான் வாங்கக்கூடிய இந்த காணி பூமி எதுவாக இருந்தாலும் இந்த காரியம் ஹைருன் லீ ஃபீ தீனி, என்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியதாக, மார்க்கத்துடைய விடயத்திலே நலவானதாக இருக்கும் என்றிருந்தால், வமாஷி இந்த உலக வாழ்க்கையில் இதன் மூலமாக நலவு ஏற்படும் என்றிருந்தால், வாகிபத்தி அம்ரி என்னுடைய கடைசி தருணம் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து வஃபாத்தாகி போகின்ற தருணத்தில் நான் செய்த இந்த காரியத்தால் நலவு உண்டாக வேண்டும் என்றிருந்தால், எவ்வளவு அழகான துஆ. எங்களோட மார்க்கத்தை பாதுகாக்கணும், உலக வாழ்க்கையிலே அந்த காரியத்தால் நலவேற்பட வேண்டும், என்னுடைய இறுதி தருணம் அது சிறந்ததாக அமைய வேண்டும். இது உலகத்திலே நான் மேற்கொள்ள போகின்ற ஒரு தீர்மானம், அது எந்த துறையில் இருந்தாலும் சரி.
ஆகுமான ஒரு தீர்மானம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி துஆ? ஃபகுதுர்ஹுலி, யா அல்லாஹ் என் மார்க்கத்தை மீது பாதுகாக்கிறது, என்னுடைய உலக வாழ்க்கையும் பாதுகாக்கிறது, என்னுடைய இறுதி தருணத்தையும் நலவாக அமைக்கிறது என்றால் ஃபகுதுர்ஹுலி, எனக்காக வேண்டி இதை நீ ஆகுமாக்கித்தா, இதனை செய்வதற்கான சக்தியை தா. வயஸ்ஸிர்ஹுலி, இதனை எனக்கு இலகுபடுத்திடுவாயாக. முதலாவது அந்த காரியத்தை செய்வதற்கான பலத்தை தா, இரண்டாவது அதனை எனக்கு இலகுபடுத்தி, மூன்றாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம பாரிக் லீ ஃபீஹி, நான் செய்த இந்த காரியத்திலே அபிவிருத்தியை பரக்கத்தை ஏற்படுத்தித்தான். நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தில் அபிவிருத்தியை பரக்கத்தை ஏற்படுத்தித்தான். அதோட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தொடர்ந்து துஆ செஞ்சாங்க. வஇன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர், யா அல்லாஹ் நான் செய்ய போற இந்த காரியம் இருக்கிறது, இது ஷர்ருல் லீ ஃபீ தீனி, ஏண்ட பாக்கெட்டுக்கு ஓகே ஆனா மார்க்கத்துக்கு ஓகே இல்லை, ஏண்ட லாபத்துக்கு ஓகே ஆனா என்ன மார்க்கத்தை பாதிக்கும், ஏண்ட தொழுகையை பாதிக்கும், ஏண்ட மார்க்கத்தை அல்லது மார்க்கத்தோடு தொடர்பான காரியங்களை இந்த காரியம் இல்லாமலாக்கும், மார்க்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு கெடுதியாக ஆகுமாக இருந்தால், வமாஷி என்னுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு கெடுதியாக மாறுமாக இருந்தால், வாகிபத்தி அம்ரி என்னுடைய கடைசி தருணத்தை நான் செய்ய போற இந்த காரியம் பாதிக்கும் என்றிருந்தால், கேட்டாங்க துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி, யா அல்லாஹ் இந்த காரியத்தை விட்டும் என்னை திருப்பிடுவாயாக. சொன்னாங்க வஸ்ரிஃப்னி அன்ஹு, அதனை விட்டும் என்னை திருப்பி விடுவாயாக, அந்த காரியத்தை என்னை விட்டும் திருப்பி விடுவாயாக. நானும் அந்த காரியத்தை நோக்கி போகக்கூடாது, அந்த காரியம் சந்தர்ப்பமும் என்னை நோக்கி வரக்கூடாது என்ற துஆவை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செஞ்சு போட்டு, வகுதுர்லி அல் ஹைர், அதில் ஒரு கெடுதி இருக்கும் என்றிருந்தால் எனக்கு நலவானதை நீ உண்டாக்கித்தா, ஹைசுகான் சும்ம அர்தினி பிஹி, அந்த நலவை நீ புரிந்து கொள்வாயாக என்ற துஆவை அந்த மனிதன் தொழுகையை தொழுதத்துக்கு பின்னாலே கேட்க வேண்டும் என்ற பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, ஏன் இந்த துஆவை ஒவ்வொரு வார்த்தையாக பொருளோடு நான் விளங்கப்படுத்தினேன் என்றால், இந்த துஆவுடைய பெருமதியை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் படித்து ஒரு நிலைக்கு வரும்போது உம்மா வாப்பா யோசிக்கிறாங்க, ஏண்ட பிள்ளைய எந்த துறைக்கு அனுப்பலாம். இன்றைக்கு குடும்பமாக சேர்ந்து இது போன்ற விடுமுறை நாட்கள் வருகின்ற போது எங்க நாங்க பயணம் போகலாம், அங்கேயும் இஸ்திகாரா இருக்குது. எங்க நாங்க பயணம் போகலாம் என்று ஒரு நீண்ட தூர பயணத்தை நாங்க திட்டமிடும் போதும் கூட அங்கேயும் இஸ்திகாரா இருக்கிறது, அதிலே பாதுகாப்பு இருக்கிறது. அன்பானவர்களே, என்னுடைய ஆண் பிள்ளைக்கு என்னுடைய பெண் பிள்ளைக்கு திருமணம் பேசுகிறோம், இதில் யாரை எவ்வாறு தெரிவு செய்வது, அங்கேயும் இஸ்திகாரா இருக்கிறது. யார் இஸ்திகாரா செய்யணும்? இஸ்திகாரா செய்யணும் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர் செய்யணும். திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மணமகன் அல்லது மணமகள் இஸ்திகாரா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். எவ்வளோ செய்யறது அன்பானவர்களே, எத்தனை முறை செய்யறது? உலமாக்கள் சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஆ ஸலாசன், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ செஞ்சாங்கண்டா 3 முறை துஆ செய்வாங்க. ஆகவே ஒரு மனிதன் இஸ்திகாரா செய்கின்ற போது ஒரு முறை அல்ல 3 முறையும் இஸ்திகாரா செய்யலாம். சில உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க 3 முறை அல்ல 7 முறை இஸ்திகாரா செய்யலாம். ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் நலவான காரியமாக அதனை மாற்றிக்கொள்கின்ற எண்ணத்திலே ஒரு மனிதன் ஒரு காரியத்திலே ஈடுபடுவதாக இருந்தால் 7 முறை வரைக்கும் இஸ்திகாரா செய்யலாம் என்பதனை உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அன்பானவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால தான் ஒரு லஈஃபான ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் இந்த ஹதீஸுடைய கருத்து சஹீஹானது. சொல்லுவாங்க, மா ஹாப மனிஸ்தகார, யார் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் முடிவுகளை எடுக்கின்ற போது 2 நல்ல விடயத்திலே ஒன்றே தேர்ந்தெடுக்க முயற்சி செய்கின்ற போது யார் இஸ்திகாரா செய்வாங்களோ, யார் அல்லாஹ்விடத்தில் நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தொழுகையை தொழுவாங்களோ அவங்க ஒரு காலமும் நஷ்டப்பட மாட்டாங்க என்ற செய்தியை லஈஃபான ஹதீஸாக இருந்தாலும் ஹதீஸுடைய ஏனைய சஹீஹான ஹதீஸிலே பார்க்கின்ற போது சஹீஹான செய்தியாக இது இருக்கிறது. மா ஹாப மன் இஸ்தகார, யார் இஸ்திகாரா செய்வாங்களோ, தன்னுடைய காரியங்களை படைத்து இறைவனிடத்திலே ஒப்படைப்பாங்களோ, அன்பானவர்களே, இவங்க ஒரு காலமும் நஷ்டமடைய மாட்டாங்க என்ற செய்தியை மிக தெளிவாக நமக்கு சொல்லித்தாரான். அன்பானவர்களே, இஸ்திகாரா செய்வதனால் நடக்கக்கூடிய நல்ல காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன்
ஒரு உலகத்துடைய காரியத்தை ஆகுமான ஒரு காரியத்தை செய்கின்ற போது முதலாவது அந்த அருட்கொடையை கொடுத்த அல்லாஹ்விடத்திலே முதலாவது தொடர்பை ஏற்படுத்துகிறான். அவன் உள்ளம் படைச்ச இறைவனோடு நேரடியாக தொடர்புபடுகிறது. எதன் மூலமாக? தொழுகை துஆயின் மூலமாக. அதே நேரம் அன்பானவர்களே, இந்த மனிதனுடைய இஸ்திகாராவின் மூலமாக மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள தடுமாற்றத்தை இல்லாமலாக்கி உறுதியான ஒரு முடிவை பெறுவதற்கு இந்த இஸ்திகாரா தொழுகை காரணமாக அமைகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பானவர்களே, இஸ்திகாரா செய்தால் அல்லாஹ் ஒரு காரியத்திலே உள்ள நலவை ஏற்படுத்துவான், கெடுதியை அல்லாஹ் இல்லாமலாக்குவான் என்பதனை மிக தெளிவாக ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் எங்களுக்கான ஒரு விடயத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறத விட படைச்சு இறைவன் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்தால் அது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு வாகனம் வாங்க போகிறோம். எங்களுக்கு வாகனத்தை பற்றி உள்ள நாலேஜ் மிச்சம் குறவு என்றால் அந்த வாகனம் தொடர்பான நல்ல அறிவு ஆற்றல் அனுபவம் உள்ள ஒரு மனிதர்கிட்ட போய் நாங்கள் கேட்போம், என்ன செய்ய இந்த வாகனத்தை வாங்கவா, இது எப்படி செல்லிங் ப்ரைஸ் எப்படி போகுது, இதனுடைய செகண்ட் மார்க்கெட் எப்படி போகுது, இதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குதா, நான் கேட்போம். அந்த அனுபவசாலி அதற்கான அறிவுரைகளை தருவாரு. நீங்க வாங்குறதாக இருந்தால் இதை தான் வாங்க வேண்டும், இப்படிதான் வாங்க வேண்டும், இந்த நேரத்திலே தான் வாங்க வேண்டும் என்று. அன்பானவர்களே, உலகத்தில் சாதாரண ஒரு வாகனத்தை வாங்குவதற்காக வேண்டி எத்தனை பேரிடத்தில் நாங்கள் அறிவுரை பெறுகிறோம். ஆனால் உலகத்துடைய நலவுகளை நாடி இருக்கின்ற நாம் அந்த நலவுகளை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காத் தொழுகை தொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் என்று எமது காரியத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தால் அதனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தருவதாக இருந்தால் அதில் ஒருபோதும் கெடுதி இருக்க மாட்டாது என்பதனை ஈமானிய உணர்வுள்ள ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார். இதுதான் இஸ்திகாராவுடைய பலன் என்பார்கள். அதே போன்று இந்த இஸ்திகாராவின் மூலமாக அல்லாஹ் செய்யக்கூடிய காரியத்திலே பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதில் வரக்கூடிய கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதே நேரம் அல்லாஹ்விடத்திலே அந்த காரியத்தை ஒப்படைத்ததனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த காரியத்தின் மூலமாக அதனை செய்வதன் மூலமாக மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். வாகனம் ஒன்று தான் வாங்குகிறோம், திருமணம் தான் முடிக்கிறோம், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைத்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் பாரம் சாட்டிய நிலையில் அந்த காரியத்தை செய்வதனால், அல்லது நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் பாரம் சாட்டி ஒப்படைத்த நிலையிலே அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறோம் என்கிறதுனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு கூலியை தந்து கொண்டே இருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோடு தொடர்பான இன்னொரு முக்கியமான 2வது வாழ்க்கை பாடம் தான் வலா நதிம மனிஷ்டஷார. ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் அனுபவம் உள்ள நம்பிக்கையானவர்களிடத்தில் போய் மஷூரா ஆலோசனை செய்து யார் ஒரு காரியத்தை செய்கிறாங்களோ இவங்க ஒரு காலமும் கவலைப்பட மாட்டாங்க. முதலாவது இஸ்திகாரா அல்லாஹ்வுடன் தொடர்புபட்டது. 2வது இது தொடர்பான அல்லது அந்த காரியம் தொடர்பான நல்ல அனுபவம் உள்ள நம்பிக்கையான ஒருவரிடத்தில் போய் நாங்கள் மஷூரா செய்து அந்த காரியத்தை செய்கின்ற போது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக கவலையை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான் என்பதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சஹாபாக்களோடு அதிகமாக ஆலோசனை செய்தது போன்று அதிகம் ஆலோசனை செய்யக்கூடிய வேறு எவரையும் நான் காணவில்லை என்று செய்திய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மஷூரா செய்து ஆலோசனை பெற்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த செய்தியை உலகத்திலே நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. பத்ருடைய யுத்தம் கூட சஹாபாக்கள் முஹாஜிர்கள் எல்லாரும் சேர்ந்து யா ரசூலல்லாஹ் நாங்கள் போர் செய்வோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த மதீனா வாசிகள் எந்த இடத்துல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்களோ அந்த அன்சாரி சஹாபாக்களுடைய மஷூராவை பெறாமல் அவருடைய திருப்தியை பெறாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய முதலாவது யுத்தத்தை கூட அங்கே செய்ய முற்படவில்லை என்பது வரலாறு சொல்லக்கூடிய அழகான பாடம் அன்பானவர்களே. அதனால தான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது, வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், உங்களோட நற்கர்மங்களில் நீங்க மஷூரா செய்து கொள்ளுங்கோ, அதை கலந்தாலோசிக்க வேண்டும். ஃபைதா அஸம்த, மஷூராவுக்கு பின்னால நீங்க அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அந்த காரியத்தை ஒப்படைங்க.
இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் காரியங்களை ஒப்படைக்கிறாங்களோ இவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற செய்தியை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் சொல்லுது ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். மக்களை மன்னிச்சுடுங்கோ, அவங்களுக்கான பாவ மன்னிப்பு தேடுங்கோ. வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அதே நேரம் அவர்கள் செய்யக்கூடிய ஆகுமான காரியங்களில் மஷூரா செய்து கொள்ளுங்கோ என்ற செய்தியை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் இஸ்திகாரா செய்யறதுக்கு முன்னாலேயே அந்த காரியம் தொடர்பாக குறிப்பிட்ட நம்பிக்கையான மக்களோடு மஷூரா செய்து கொள்வது ஏற்றமானது என்று எழுதியிருக்கிறான். முதலாவது மஷூரா. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால மஷூரா யாரிடத்துல செய்யணும்? இன்னல் முஸ்தஷார முக்தமன். யாரிடத்துல போய் நாங்கள் ஆலோசனை பெறுகிறோமோ அவர் நம்பிக்கையான ஒரு மனிதராக இருக்கணும். அன்பானவர்களே, நம்பிக்கையான ஒருவராக இல்லை என்றால் அவரிடத்தில் அது தொடர்பான அறிவு இருக்கிறது, நல்ல அனுபவசாலியாக இருக்கிறாரு, ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஹியானத் இருக்கிறது, அது வஞ்சகம் இருக்கிறது, அவர் பிறருடைய முன்னேற்றத்தை விரும்பவில்லை, அவ்வாறான குணமுள்ளவராக இருக்கிறார் என்றால் அவரிடத்திலே அறிவு இருக்கிறது என்பதனால அங்கு போய் மஷூரா செய்யக்கூடாது. அந்த காரியம் தொடர்பான அறிவும் இருக்க வேண்டும், அனுபவமும் இருக்க வேண்டும். ஹதீஸ்ல சொல்ற மாதிரி முக்தமன், ஒரு நம்பிக்கையாளராகவும் அவர் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவரிடத்தில் போய் மஷூரா செய்வது சில போது எங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிடும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார், இதுதான் இரண்டாவது வாழ்க்கை பாடம். மூணாவது சொன்னாங்க யாரெல்லாம் செலவினங்களில் செலவு செய்கின்ற போது அது சிக்கனமாக நடுநிலையாக செலவு செய்கிறாங்களோ இவங்க ஏழையாக மாட்டாங்க. வலா தஜ்அல் யதக மக்லூலதன் இலா உனகிக். செலவு செய்யல போது எங்கள்கிட்ட பணம் இருக்குது, செலவு செய்ய முடியுமான சக்தி இருக்கிறது, இந்த நேரத்தில் நான் செலவு செய்ய மாட்டேன், நான் சேவிங் பண்றேன் என்று கைகளை கட்டி கொண்டிருக்கவும் கூடாது. வலா தப்சுதுஹா குல்லல் பஸ்தி. அப்படி இல்லை, இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே அடியில் செலவழிச்சு இல்லாமலாக்கிடவும் கூடாது என்பதனை குர்ஆன் சொல்லுது. ஃபதகுது மலூம மஹ்சூரா. நாங்கள் இந்த ரெண்டு அமைப்பிலையும் நாங்கள் நடந்து கொள்ளலண்டா, ஒன்று செலவு செய்யறதே இல்லை, கஞ்சத்தனம் காட்டுறோம், அல்லது செலவு மிதமிச்சமாக செய்கிறோம் என்றால் இந்த நேரத்தில் ரெண்டு சந்தர்ப்பத்திலே மனிதன் கை சேதப்படக்கூடியவனாக மாறுவான் என்பதனை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இக்திஸாது ஃபின் நஃபகா நிஸ்ஃபுல் மஈஷா. செலவுல சிக்கனமானது வாழ்க்கையின் அரைவாசி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார், அதனால எங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நலவு வர வேண்டும் என்றிருந்தால், நாம் செய்யக்கூடிய ஆகுமான காரியங்கள் இறை பொருத்தத்தை பெற்றதாகவும் அதன் மூலமாக பரக்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் அதன் மூலமாக நலவுகள் உருவாக வேண்டும் என்று தேவையுள்ளவர்களாக இருந்தால், முதலாவது அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் அதனை ஒப்படைத்து இஸ்திகாராவின் மூலமாக அதனை பெற வேண்டும். இரண்டாவது, அனுபவம் உள்ள மக்களிடத்தில், நம்பிக்கையான மக்களிடத்தில் அது பற்றி நாம் ஆலோசனை பெற வேண்டும். மூன்றாவது, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நடுநிலையை பேண வேண்டும் என்ற அழகான வாழ்க்கை தத்துவத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆக அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இந்த வாழ்க்கை பாடங்களை அழகான முறையிலே பின்பற்றி அல்லாஹ்வுடைய தவக்குலை பெற்று அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. நாம் செய்யக்கூடிய எல்லா அவமான காரியங்களையும் உன்னிடத்திலே ஒப்படைத்து முறையாக செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்கிடுவாயாக. செய்யக்கூடிய எல்லா நலவான காரியங்களையும் நலவுகளை உருவாக்கி கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله العلي الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الحمد في الآخرة والأولى. خلق الزوجين الذكر والأنثى من نطفة إذا تمنى. وأشهد أن محمدا عبد الله ورسوله، بلغ الرسالة وأدى الأمانة، فما ضل وما غوى وما